Hey guys, welcome to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேசிக் சென்டென்சஸ் அண்ட் இதில் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னா போயிடு போயிடு. அதுக்கு இங்கிலீஷில் கோ அவே கோ அவே அப்படின்னு சொல்லணும். அடுத்தது உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சிட் டவுன் சிட் டவுன். அப்படி இல்லைன்னா ரொம்ப ஃபார்முலாக சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு உட்காருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ப்ளீஸ் ஹாவ் அ சீட் அப்படின்னு சொல்லணும். ப்ளீஸ் ஹாவ் அ சீட். அடுத்தது இங்கேயே இரு இங்கேயே இரு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? இங்கேயே இரு அப்படின்னா என்ன, எப்படி சொல்லுவோம் அதை? ஸ்டே ஹியர் ஸ்டே ஹியர் அப்படின்னு சொல்லணும். ஸ்டே ஹியர். ஸ்டேனா இரு, ஹியர்னா இங்கே. ஸோ ஸ்டே ஹியர். அடுத்தது உள்ளே வா உள்ளே வா அப்படின்னு சொல்கிறதுக்கு கம் இன் கம் இன். அடுத்தது அமைதியாக இரு அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு பி குவைட் பி குவைட். அடுத்தது எழுந்திரிச்சு நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஸ்டாண்ட் அப் ஸ்டாண்ட் அப். அடுத்தது இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னங்க சொல்லுவோம்? நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். இங்கே பாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, லுக் ஹியர் லுக் ஹியர் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது எழுந்திரு அப்படின்னு சொல்கிறதுக்கு கெட் அப் அப்படின்னு சொல்லணும். கெட் அப் அப்படின்னு சொல்லணும். இந்த காலையில் தூங்கிட்டு இருக்கிறவங்களை எழுப்புவோம்ல, அப்போ வந்து கெட் அப் அப்படின்னு சொல்லி எழுப்புனா கரெக்டாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இங்கிலீஷில் எழுப்பணும் அப்படின்னா கெட் அப் அப்படின்னு சொல்லி எழுப்பணும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா உட்காந்துருக்கிறவங்களை கூட கெட் அப் அப்படின்னு சொல்லி எழுந்திரிக்க சொல்லுவாங்க சம்டைம்ஸ். அடுத்தது இப்போவே கிளம்புங்க இப்போவே கிளம்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு லீவ் நவ் லீவ் நவ். அடுத்தது என்னை ஃபாலோ பண்ணுங்க என்னை பின்தொடருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு ஃபாலோ மீ ஃபாலோ மீ. அடுத்தது சத்தமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்பீக் லவுடர் இல்லைன்னா டாக் லவுடர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்பீக் லவுடர். அடுத்தது பேசுகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் டாக்கிங் ஸ்டாப் டாக்கிங். அடுத்தது திருப்பி முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை அகெயின் ட்ரை அகெயின். அடுத்தது இங்கே வெயிட் பண்ணுங்க இங்கே காத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் ஹியர் வெயிட் ஹியர். காத்துக்கிறதுக்கு வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஹியருக்கு ஹியர்னா இங்கே. ஓகேவா? அடுத்தது சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹரி அப் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹரி அப் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே காம் ஸ்டே காம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எதாவது புதுசாக கற்றுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.